ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். நேரத்தைக்கு ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யூசர் ஐடி யாரோ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு இதுலேருந்து வந்துருந்துச்சு. மிக அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னு கேட்டால், நான் விஷ்ணு சகஸ்ரநாமம் போடுறது நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாமல் பல நாள் ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அது நான் பெருமாளே நான் போடுறது கரெக்டுன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. முதலையெல்லாம் நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அப்போல்லாம் கொஞ்சம் மனசு உறுத்தும். ஏன்னா காலையில் ஒவ்வொரு டைம் சாப்பிட்டுட்டு பேச வேண்டியதெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் கொஞ்சம் மனசாட்சி உறுத்திட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டேன். அதனால் இப்போ மனசு தெளிவாகிருச்சு, எல்லாமே தூய்மையாக ஆயிடுச்சு. இந்த ஒரு டைமில் அவர்கிட்ட இருந்து வந்த கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஜெய் ஸ்ரீராம், ராமர் அடிக்கடி இப்போ வர ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு தெரியல. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் ராமநாமம் அதிகமாக ஒழிச்சிட்டு இருந்தது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ராமா 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 ராமான்னு ஒரு தடவை எங்கள் அம்மா கற்றுன்னு கத்துனாங்களா, ஏம்மா ராமர் அங்கேருந்து ஓடி வந்துட போகிறாருமா, கத்துறதை பார்த்துட்டு பேசாமல் இருமா அப்படின்னா. அந்த மாதிரி ராமா ராமான்னு கத்துவாங்க. அவங்க ஒரு 6-7 வருஷம் படுக்கையில் இருந்தாங்க. சரிங்களா? அவ்வளோ ஒரு இது சின்ன வயசுலேருந்தே அந்த ராமரோட இது அதிகமாக சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட பொண்ணு எங்கள் அம்மா. அதனால் ராமரோட ஆசீர்வாதம் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும். எனக்கு இன்றைக்கி இந்த வருஷம் கேலண்டர் கூட ராமர்கிட்ட இருந்து வந்தது தான். அங்கே அயோத்தி ராமர் தான் வந்தார். ஆனால் ராமரை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவர் அதை நிறைவேற்றி வைப்பாருன்னு நினைக்கிறேன் நான். சரி, நம்ம இன்றைக்கி விஷ்ணு சகஸ்ரநாமம் 10வது திருநாமத்தை பார்ப்போமா? பூதாத்மனே நமக. துளசிவனம் என்னும் இடத்தில் மார்க்கண்டேய மகரிஷி கடுந்தவம் புரிந்தார். மகாலட்சுமி அவ்வூரில் ஒரு துளசி செடியின் அடியில் அவதரித்தாள். அவளை கண்டெடுத்து பூமி தேவி என்று பெயரிட்டு மார்க்கண்டேயர் வளர்த்து வந்தார். ஒரு நாள் வயதான முதியவர் ஒருவர் மார்க்கண்டேயரின் ஆசிரமத்துக்கு வந்தார். அவரை வரவேற்று உபசரித்தார் மார்க்கண்டேயர். வந்த முதியவர் மார்க்கண்டேயரிடம், உங்கள் மகளை எனக்கு மணம் முடித்து தருவீர்களா என கேட்டார். முதியவரின் வார்த்தைகளை கேட்ட மார்க்கண்டேயர் அதிர்ச்சி அடைந்தார். வீடு தேடி வந்த விருந்தாளியிடம் நேரடியாக முடியாது என்று சொல்ல மார்க்கண்டேயருக்கு மனமில்லை. எனவே, சுவாமி, என் மகளுக்கு பழைய சோற்றில் எவ்வளவு உப்பு போட வேண்டும் என்று கூட தெரியாது. அவளை மணந்து கொள்வதால் உங்களுக்கு என்ன பயன் என்று கேட்டார் அந்த முதியவர். எனக்கு இரத்த கொதிப்பு இருப்பதால் உணவில் உப்பே சேர்த்து கொள்ளக்கூடாது என மருத்துவர் கூறியிருக்கிறார். எனவே உப்பில்லாத உணவைத்தான் நான் சாப்பிடுவேன். உங்கள் மகளை மனம் முடித்து தாருங்கள் என்றார். அதற்கு அவ்விடத்துக்கு வந்த பூமி தேவி, யாரப்பா இந்த இளைஞர் என்று தந்தையிடம் கேட்டாள். திரும்பி பார்த்தார் மார்க்கண்டேயர். முதியவர் இருந்த இடத்தில் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின தாழ மகரம் சேர்க்குலை இருபாடிலங்கி யாட ஒரு அழகிய இளைஞன் நின்று கொண்டிருந்தான். வந்திருப்பவன் மாயனாகிய திருமால் என உணர்ந்து கொண்ட மார்க்கண்டேயர் தன் மகளை அவருக்கே திருமணம் செய்து கொடுத்தார். மார்க்கண்டேயருக்கு தான் தந்த வாக்கை காப்பாற்றுவதற்காக இனி உப்பில்லாத உணவுகளையே உட்கொள்வேன் என்று எம்பெருமான் சபதம் செய்தார். அன்று முதல் அவன் உப்பிலியப்பன் என்று அழைக்கப்பட்டான். துளசிவனமாகிய அவ்வூர் உப்பிலியப்பன் கோவில் என அழைக்கப்பெற்றது. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று. ஆனால் உப்பே இல்லாத உப்பிலியப்பனுடைய பிரசாதத்தை அமுதமென கருதி அடியார்கள் அனைவரும் உண்கிறோமே. என்ன காரணம்? விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 10வது திருநாமமான பூதாத்மா என்பதுதான் காரணம். பூதாத்மா என்றால் பூமியில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் தான் உறைந்ததாலும் அவற்றில் உள்ள தோஷங்களால் தீண்டப்படாதவனாக தூயவனாக இருப்பவன் என்று பொருள். கூவம் நதிக்குள்ளும் திருமால் இருக்கிறான். ஆனால் அதன் துர்நாற்றம் அவனை பாதிப்பதில்லை. தான் தூயவனாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்திருக்கும் பொருட்களையும் தன்னை போலவே தூய்மையானவனாக ஆக்கிவிடுகிறான். அந்த வகையில் தான் அமுது செய்யும் உப்பில்லாத பண்டங்களையும் தூய்மையானவையாக அமுதம்
போன்றவையாக ஆக்கிவிடுகிறான் அந்த உப்பிலியப்பன். அதனால்தான் உப்பில்லாத அப்பண்டங்களை குப்பையில் எறியாமல் அமுதமாய் கருதி நாம் உட்கொண்டு அவன் அருளை பெறுகிறோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 10வது திருநாமமாகிய பூதாத்மனே நம என்ற திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் தூயவனாகிய எம்பெருமான் நம்மையும் தூய்மைப்படுத்துவான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.